ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை சேனல், அனில் லைஃப் டிப் சேனல். ஒரு சின்ன விஷயந்தான் இந்த யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப மும்மரமாக போய்கிட்டு இருக்குது. அது என்ன விஷயம்னா ஒரு திறமை இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவோ திறமையை வச்சுக்கிட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே, நம்ம எப்படி முன்னுக்கு வரணுன்றது போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் ஒன்றுமே இல்லை. அவர் திவாகரன் யாரோ டாக்டர் அம்மா, அவர் பண்ணுற ஒரு கோமாளித்தனத்தை நீங்கள் ஏன் இப்படி பப்ளிஷ் பண்ணுறீங்க? எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் அவரோட பேட்டி. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு 4 விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறாரு. ஆக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அன்னியனில் பண்ணுறேன்னு, அன்னியனோட இது எடுத்து பண்ணுறேன்னு சொல்கிறார். அன்னியனில் அது ஒரே சீன் தான் இருக்குதா? வேறு சீனே இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை தேவையான விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுங்கள். இப்படி ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பப்ளிஷ் பண்ணி அவங்களெல்லாம் இப்படி வளர்த்து விட்றேன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மன்மதன் படத்தில் அது ஒரு சீன் தான் இருக்குதா? வேறு சீனே இல்லையா? எந்த படத்துலையுமே அவர் பண்ணுற அந்த ஒரே சீன் தான் இருக்குது. இதில் சிவாஜி என்னோட எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறது? அப்படியே மண்டையே எனக்கு குழம்புது. ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இதெல்லாம் இப்படி ஏற்றுக்குறீங்களா நீங்கள்? உங்கள் மைண்டெல்லாம் என்னவா இருக்குதுன்னே எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். மக்களை தான் நான் கேட்குறேன். நான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியுது உங்களால்? ஒரு சிவாஜின்ற ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், அவர் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் திலகம். அவர் மாதிரி இந்த கோமாளி பண்ணுறேன்னு சொல்கிறாரே, உங்களுக்கெல்லாம் இதை கேட்கணுன்னே தோணலையா? இந்த யூடியூப் சேனல்காரங்க என்ன பண்ணுறீங்க? திருப்பி 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 ஒரு நாளைக்கு 10 சேனலில் கூப்பிட்றீங்களாமே இப்போ பேட்டி எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியமாக இப்போ நாட்டுக்கு? என்னமோ எதுவும் உருப்படியாக யாரும் பண்ண போகிறதில்ல. இதில் என்ன நடக்குது யூடியூப்லன்னா, 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறவங்க கதை நல்லா ஓடுது. நீ வச்சுருக்கியா, நான் வச்சுருக்கேனா, நீ போறியா, நான் போகிறேனா, நீ யோக்கியமா, நான் யோக்கியமான்ற கதை நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதுக்கு நல்லா வியூவர்ஸ் கொடுக்குறீங்க, நல்லா பார்க்குறீங்க. அவங்க நல்லா கொள்ளையாக சம்பாரிச்சிக்கிட்டு ஏமாற்றி தின்னுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றுத்துக்கும் ஆகாத கோமாளிங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இப்படி உசுரை வாங்குறீங்க. நீங்கள்லாம் என்றைக்கு தான் திருந்த போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த யூடியூப் எதுக்கு தான் இப்படி நாசமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அதனால தான் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ போடுறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது என்னது? இது முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.